சமீபத்துல நாடாளுமன்றத்தில் பிரிக்ஸ் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருந்தது மிகுந்த கவனம் பெற்றிருக்கிறது. அவருடைய பேச்சு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அனுப்பிய வலுவான ஒரு மெசேஜ் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். வரி விஷயத்தில் டிரம்பின் ஆட்டம் கொஞ்சம் ஓவராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அவர் வீசும் கத்தி இந்தியா மீது எப்போது திரும்பும் என்று சொல்லப்பட்டு வரும் நிலையில் ஜெய்சங்கரின் பேச்சு அமெரிக்காவால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. வரி எனும் ஆயுதத்தை அமெரிக்கா கையில் எடுத்த பிறகு பிரிக்ஸ் அமைப்பு சிதைந்து விட்டதா? அதில் இருக்கும் இந்தியா என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு ஜெய்சங்கர் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் என்றால், கடந்த 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த காலத்தில் புதிய உறுப்பினர்கள் பிரிக்ஸில் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் சமகால பிரச்சனைகள் பற்றி தீவிரமாக விவாதித்து வருகிறோம். ஆப்கானிஸ்தானில் அமைதி, காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம், லெபனான் நிலைமை, சூடான் மற்றும் ஹைட்டியில் மனித உரிமை மீறல்கள், உக்ரைன் மற்றும் அதை சுற்றி நிகழும் அசாதாரண சூழல், சிரியாவின் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவை பற்றி நாங்கள் விவாதித்து அதற்கான தீர்வை நோக்கி நகர்கிறோம். பிரிக்ஸ் அமைப்பு நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. நாங்கள் பன்முகத்தன்மையுடன் உலகளாவிய ஒழுங்கை கட்டி எழுப்ப விரும்புகிறோம். மற்ற அமைப்புகளில் ஒரு நாடு மட்டும்தான் தலைமை பொறுப்பில் இருந்து மற்ற நாடுகளை ஆட்டி படைக்கும். பிரிக்ஸ் அப்படி செயல்படவில்லை. அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தலைமை பண்பை பிரிக்ஸ் வழங்குகிறது. இங்கு நாங்கள்தான் தலைவர்கள் என கூறியிருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகள் எப்போது தப்பு செய்யும், எப்போது வரி போட்டு அதை காலி செய்யலாம் என கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் டிரம்ப். அவருக்கு ஜெய்சங்கர் தற்போது ஒரு நச் பதிலடியை கொடுத்திருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். தற்போதைய பாஜக தலைமையிலான மத்திய அரசு வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டிருந்தாலும் கூட வெளியுறவுத்துறை உறவில் ஏற்பட்ட மாற்றம் பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியாவின் உறவை மேலும் ஆழப்படுத்தி இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் ஜெய்சங்கரின் பேச்சு என்று சிலர் கூறுகிறார்கள். அமெரிக்காவின் ஆட்டம் இப்படியே ஓவராக போய்கொண்டிருந்ததால் பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம் என்று சொன்ன ஜெய்சங்கரே, இந்தியா பிரிக்ஸ் கரன்சியை நோக்கி நகர்கிறது என்று சீக்கிரம் சொல்வார் பாருங்கள் என சொல்கிறார்கள் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள். 2006ஆம் ஆண்டு பிரேசில், இந்தியா, சீனா, ரஷ்யா என 5 நாடுகள் சேர்ந்து பிரிக் எனும் அமைப்பை உருவாக்கின. இதில் 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா இணைந்தது. எனவே பிரிக்ஸ் ஆக மாறியது. இப்போது அந்த அமைப்பில் 11 நாடுகள் உறுப்பினர்களாகவும் 9 நாடுகள் பார்வையாளர்களாகவும் இருக்கின்றன. ஆசியாவில் பிரிக்ஸ் இல்லாமல் எதுவும் நடக்காது என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. டிரம்பின் வரி அச்சுறுத்தல் காரணமாக இந்த அமைப்பில் மேலும் சில நாடுகள் இணைகின்றன. இந்த அமைப்பு தொடர்ந்து பலம் பெற்று வருவதற்கு முக்கிய காரணம் பன்முகத்தன்மைதான். ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் பிரிட்டன் சொல்வதுதான் சட்டம். G7 நாடுகளை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா சொல்வதுதான் சட்டம். ஆனால் பிரிக்ஸில் அப்படி கிடையாது. இங்கு சீனா மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்தாலும் அதனுடைய பப்பு அங்கு வேகாது. ரஷ்யாவை பற்றி பெரிய கவலை நமக்கு கிடையாது. ஏனெனில் அது நமக்கு நட்பு நாடு. இந்த 2 நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளை விட இந்தியா சீனியர் என்பதால் பிரிக்ஸ் நமக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரிக்ஸ் பற்றி டிரம்ப் புலம்பி வரும் நிலையில் ஜெய்சங்கரின் இந்த பேச்சு சர்வதேச அளவில் மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது.